அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்ப்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமா மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறத பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லாம் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். நம்மளுடைய காசு அப்படிங்கிறது நமக்கு எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது அந்த காசை இழந்துட்டு காசு இல்லாமல் தவிக்கிறப்ப தான் புரியும். ஏன்டா இப்படி பேசுகிறேன்னு கேட்குறீங்களா? நம்ம ஓப்பன் பண்ணுறது டிமேட் அக்கௌண்ட். அது மூலமாக மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குகிறோம், இண்டெக்ஸ் ETF வாங்குகிறோம், ஸ்டாக்கில் டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறோம், பாண்டு வாங்குகிறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் யாருக்கிட்ட டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறதுல மட்டும் யார் சீப்பாக ப்ரோக்கரேஜ் தர்றா அல்லது எது பாப்புலராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணுறோம். அது மிக மிக தவறான விஷயம். நம்ம நாட்டில் நிறையா ஃபேக் அப்ளிகேஷன்ஸ், அதாவது ஃபேக் மொபைல் அப்ளிகேஷன்ஸ், டிமேட் அக்கௌண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தொடர்ந்து நம்மளை சுற்றி நியூஸாக வரும் பொழுதும் நம்ம அதை கண்டுக்கவே மாட்டேங்கிறோம். நான் என்ன பாயிண்ட் சொல்ல வர்றேங்கிறத டைரெக்டாக சொல்லிடுறேன். நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுன்னா SBI, HDFC, ICICI, ஆக்சிஸ், கோட்டக் இந்த மாதிரி பேங்க் மூலமாக இருக்கிற அவங்களுடைய ICICI செக்யூரிட்டிஸ் அந்த டிமேட் கணக்காக இருக்கட்டும், இல்லை HDFC செக்யூரிட்டிஸ், இல்லை SBI செக்யூரிட்டிஸ், இந்த மாதிரி டிமேட் கணக்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. என்ன தான் உங்களுக்கு ப்ரோக்கரேஜ் ஜாஸ்தியாக இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் பண்ணுற டிரான்சாக்ஷன்ஸ் ரொம்ப சேஃபாக இருக்கும். நான் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா, நிறைய மக்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு ஏதோ ஒரு ஆப்பில் அவங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் IPO அலாட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்ளிகேஷன்ஸ் கால் பண்ணி நீங்கள் இந்த ஆப் மூலமாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக IPO அலாட் ஆகிரும். ஏன்னா இப்போ ICICIயில் நிறையா கஸ்டமர்ஸ் இருப்பாங்க, HDFCயில் நிறையா கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி சொல்லிவிட்டு எங்கள் இதில் இப்போ தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் புதுசு, இது மூலமாக போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு IPO அலாட் ஆகும், அதனால் ப்ராஃபிட் நிறைய கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்க அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அது மூலமாக ரீட்டைல் கஸ்டமர்ஸ்ட இருந்து பணத்தை வாங்கி இவங்க ஏமாத்துறாங்க. அப்படிங்கிறது தான் நூதன மோசடியாக போயிட்டுருக்கு. இதில் என்னென்னா, ஆல்ரெடி செபிட்ட ரெஜிஸ்டர் பண்ண நம்பர்லாம் காட்டுவாங்க. ஏன்னா அந்த நம்பரை கொண்டு போய் செபியோடைய சைட்டில் செக் பண்ணிங்கன்னா அவங்க ரெஜிஸ்டர் பண்ண மாதிரியே காட்டும். ஆனால் ரெஜிஸ்டர் பண்ணவர் வேற ஒருத்தராக இருப்பாங்க. இவங்க கிரியேட் பண்ண ஆப்பில் அதை ஜஸ்ட்டு ஒரு காப்பி மாதிரி உங்கள்கிட்ட காட்டுவாங்க. அவ்வளோதான் நடக்குமே ஒழிய நீங்கள் கொடுத்த காசை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க அக்கௌண்ட்டில் வச்சுக்கிட்டு அது மூலமாக இன்ட்ரெஸ்ட் சம்பாதிப்பாங்க. ஒன்று. ரெண்டாவது உங்களுக்கு அப்ளிகேஷனில் IPO அலர்ட் ஆன மாதிரி இவங்களே ஃபேக்காக ஒரு டம்மி ரெக்கார்ட்லாம் க்ரியேட் பண்ணி அது உங்களுக்கு அலர்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் காட்டுவாங்க. IPOவில் அலர்ட் ஆயிடுச்சா, இவ்வளோ காசு இருக்கா, நான் விற்கிறேன்னு நினச்சி விற்பீங்க, ப்ராஃபிட்டில் இருக்கேன் அப்படின்னு நினைப்பீங்க. விற்றா நம்பர் மட்டும் காட்டுவாங்க, நீங்கள் விற்றுட்டீங்க இவ்வளோ ப்ராஃபிட்டில் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்பர் மட்டும் காட்டுவாங்க. உங்களை மறுபடியும் அட்ராக்ட் பண்ணுவாங்க. என்ன மாதிரி அட்ராக்ட் பண்ணுவாங்கன்னா, வேறு IPOவில் நீங்கள் முதலீடு பண்ணுங்கள், இந்த மாதிரி IPO இருக்குது, இந்த காசை நான் போடுறேன், இது கண்டிப்பாக கிரே மார்க்கெட்டில் கிடைக்கும், நான் முன்னாடி சொன்ன மாதிரியே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய காசை இன்னும் அதிகமாக உள்ளே போட வைப்பாங்க. அல்லது உங்கள் காசை எடுக்க விடாமல் எவ்வளோ மேக்ஸிமம் ட்ரை பண்ண முடியுமோ வச்சு உங்கள் காசை லாக் பண்ணி சம்பாதிப்பாங்க. அதுக்கப்புறம் சப்போஸ் அவங்களுக்கு இந்த பிஸ்னஸ் இன்னும் நல்லா நடந்துட்டு இருக்கு, நீங்கள் காசை கேட்குறீங்க அப்படின்னா உங்கள் காசு சின்ன அமௌண்ட்டாக இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் இழுத்தடிச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நடக்கும். இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை நீங்கள் பார்த்தது தப்பான டேட்டா, அது எக்ஸிக்யூட்டே ஆகலை, டெக்னிக்கல் கிளிச்சு, இந்த மாதிரிலாம் சொல்லி உங்களுடைய மனநிலையை பயங்கரமாக பாதிக்கிற மாதிரி பண்ணுவாங்க. நான் இதனால தான் சொல்கிறேன், என்னுடைய பர்சனல் அட்வைஸு இந்த க்ரோ ஆப்பு, இந்த மாதிரி ஜீரோதா, இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் கூட நான் போக மாட்டேன். அவங்கெல்லாம் பாப்புலர் தான், அவங்களாம் இருக்குதாங்க தான், நிறையா பேர் அக்கௌண்ட் வச்சுருக்கிறாங்க, ட்ரேடிங்காக வச்சுருக்கிறாங்க, ஓகே. பட் ப்ரோக்கரேஜுக்காக தயவு செஞ்சு வேறு ஆப்பெலாம் பண்ணி இந்த மாதிரி போய் மாட்டிக்க வேணாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான ரெக்வஸ்ட்டுங்க. சுற்றி நிறையா சைபர் கிரைம் நடந்துக்கிட்டே இருக்குது, நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வருது. தயவு செஞ்சு உங்கள் OTP, பாஸ்வேர்டு, ATM கார்டில் பாஸ்வேர்டு எழுதி வைக்கிறது, இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நம்மளை சுற்றி நிறைய சைபர் கிரைம் நடந்துகிட்ருக்கு. ப்ளஸ்
அக்கௌண்ட்டு டிமேட் அக்கௌண்ட்டு யார்கிட்ட ஓப்பன் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான விஷயம். உங்களால் செபியோடைய சைட்டில் போய் நீங்கள் வச்சுருக்கிற ஸ்டாக்கு அவங்கக்கிட்ட தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் செக் பண்ணலாம். அதெல்லாம் வந்து உங்களால் ரெகுலராக பண்ண முடியாது. நம்மளாம் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். அதனால தான் சொல்கிறேன், சேஃபாக ஒரு நல்ல ரெப்யூட்டட் பேங்க்கு கொடுக்குற டிமேட் அக்கௌண்ட் மூலமாக ஓப்பன் பண்ணிக்கோங்க டிமேட் அக்கௌண்ட்டை. 2025 அதிகமாக ரிட்டர்ன் எடுக்கணும் அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வந்து சேட் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷம்தான் அப்படி நடந்தா. ஆனால் பெரும்பாலும் வந்து 2025 நல்லா இருக்காது, ரஃப்பாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான சிம்டம்ஸ் காட்டுறதா எல்லாருமே நம்மளை சுற்றி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மார்க்கெட்டுக்கு வந்து அதுக்குன்னு ஒரு மூட் இருக்குது. எல்லாரும் இப்படி சொன்னாலும் நான் மேலே போவேன்னு மேலேயும் போகலாம் மார்க்கெட்டு. ஆனால் மேக்ரோ எக்கானாமிக் சிச்சுவேஷன் பிரகாரம் இண்டிகேட்டர்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, மார்க்கெட்டு வந்து இந்த வருஷம் கீழே போகிறது மார்க்கெட்டுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா வந்து 2-3 வருஷமாகவே நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுத்துருச்சு. அது கன்சாலிடேட் ஆகி கரெக்ட் ஆகி அதுக்கப்புறம் எந்திரிச்சாதான் மார்க்கெட் ஸ்டெடியாக போகும் அப்படிங்கிறது தான் பரவலான கருத்தாக இருக்குது. யூஎஸ் மார்க்கெட்டில் வாரன் பஃபட் அவங்க $325 பில்லியன் காசை வந்து அப்படியே எடுத்து வச்சிருக்கிறாரு. ஏன் அப்படின்னா, அப்போ எடுத்து வச்சிருக்கிறாருன்னா மார்க்கெட் கிராஷ் ஆக போகுது, இன்வெஸ்ட் பண்ண போகிறாரு, அப்படி தான் வந்து மார்க்கெட் வந்து கருத்துகள் உழவுது. இதே தான் வந்து 2004 பண்ணார். ஆனால் மார்க்கெட் வந்து 2008 தான் கிராஷ் ஆச்சு. புரியுதுங்களா? ஸோ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டெக்னிக்கலாகவும் இந்த 200 டே மூவிங் ஆவரேஜ், அந்த 50 டே மூவிங் ஆவரேஜ், டெத்து கிராஸ், கோல்டன் கிராஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதை டெத்து கிராஸ் ஆகிட்டு அடுத்து கோல்டன் கிராஸ்லேருந்து டெத்து கிராஸ். அதாவது என்ன, அந்த 23,500 அப்படிங்கிற பாயிண்ட்டை உடச்சி திருப்பி மேலே உடைக்குது, மேலே ஏறுது. அதாவது இந்த 23,500 உடச்சி கீழே போய் அங்கே வந்து ஒரு 2-3 நாளாக நின்றுருச்சுன்னா, பெரும்பாலான டெக்னிக்கல் அனலிஸ்ட் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மார்க்கெட்டு கண்டிப்பாக பியர் டெரிட்டரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டெக்னிக்கல் அனாலிசிஸை வந்து ஃபாலோ பண்ணுறதுனால கண்டிப்பாக விற்பாங்க. அதனாலேயே வந்து மார்க்கெட் சரியுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்படியே கீழே போனால் எங்கே வரைக்கும் போகலாம் அப்படின்னா, நம்ம எலெக்ஷன் அன்னைக்கு ஒரு கிராஷ் நடந்துச்சு பார்த்தீங்களா, அந்த கிராஷ் வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறது நல்ல சப்போர்ட் லெவலாக வந்து பேசுகிறாங்க. அதாவது என்ன ரேஞ்சுங்கிறத நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. அந்த மே மாதம் எலெக்ஷன் நடந்துச்சுல்ல, அந்த கவுண்டிங் பண்ணாங்கல்ல, அன்னைக்கு ஒரு கிராஷ் நடந்துச்சுல்ல, அந்த கிராஷ் வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கும் கீழே போச்சுன்னா மார்க்கெட் வந்து செம்ம ரஃப்பாக இருக்கும், நம்மளால் தாங்கவே முடியாது, அந்த அளவுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ணணும்? கேஷ் இருக்கா, தயவு செஞ்சு வச்சுக்கோங்க. ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சின்னா நல்ல ப்ளூ சிப் ஸ்டாக்குகளை அள்ளுங்க. நீங்கள் அள்ளுற ஸ்டாக்கு மார்க்கெட்டு திருப்பி எந்திரிச்சு மேலே போகும் பொழுது மேலே போகணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. அதையும் புரிஞ்சுக்கோங்க. இண்டெக்ஸில் முதலீடு பண்ணுறது வந்து நல்ல ஸ்ட்ராட்டஜினாலும் இண்டெக்ஸில் மட்டுமே முதலீடு பண்ணாதீங்க. ஏன்னா இண்டெக்ஸ் வந்து எந்திரிக்காமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இண்டெக்ஸில் சிப்பு பண்ணுங்கள். நல்ல ப்ளூ சிப் ஸ்டாக்ஸை வந்து எல்லா செக்டர்லையும் ஐடென்டிஃபை பண்ணி வேல்யூவேஷன் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து எந்த செக்டர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. எண்ட் ஆஃப் த டே டைவர்சிஃபிகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். எல்லா செக்டர்லேயும் வச்சுருந்தோன்னா எந்த செக்டர் வந்து க்ரோ ஆகுதோ அந்த செக்டரில் நம்மள்ட்ட ஸ்டாக் இருக்கிறதுனால அது நம்மளை காப்பாற்றும். அதை வந்து நம்ம நல்ல வேல்யூவேஷனில் வாங்கினதுனால, அதாவது 2025 நடந்த கிராஷில் வாங்கினதுனால நமக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். இது ஓவராலாக இந்த செக்டர் ரொட்டேஷன் நடந்து லாங் டேர்மில் நீங்கள் வந்து நல்ல ஸ்டாக்கை ஹோல்டு பண்ணும்பொழுது நீங்கள் சூஸ் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாமே 20 வருஷத்துக்கும் அந்த கம்பெனி பிஸ்னஸ் ரன் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு நல்ல மெச்சூர்டான இன்வெஸ்டர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணி நல்ல ரிட்டர்ன்ஸில் நல்ல அசட்டை கிரியேட் பண்ணி உட்காந்துருப்பீங்க. நீங்கள் ரியல் எஸ்டேட் வாங்கும்போது என்ன தான் அதிக விலை கொடுத்து வாங்கியிருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு நிலம் இருக்குது அப்படிங்கிற நிம்மதி அந்த அசட் வந்து 20 வருஷம் கழிச்சும் இருக்கும். அதோடைய ரிட்டர்ன்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ண மாட்டீங்க. 20 வருஷம் கழித்து விற்கும் பொழுது 10 லட்சத்துக்கு வாங்கினா இப்போ 1 கோடி விற்கிற நல்ல ப்ராஃபிட்டு அப்படின்னு தான் நினைப்பீங்க. நீங்கள் உள்ளுக்குள்ளே கால்குலேட் பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க எவ்வளோ சிஏஜிஆர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வரும்பொழுது மட்டும் நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் ஸ்டாக்கோடைய ப்ரைஸை பார்த்து வாங்குறீங்க. அது ரொம்ப ரொம்ப தவறு. ரியல் எஸ்டேட்டு வந்து கம்மியான ரிட்டர்ன் கொடுத்தாலும் அது உங்களுக்கு பெரிய ப்ராஃபிட்டாக தெரியுது. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு வந்து 50% கொடுத்துட்டு 1 வருஷம் 30% கொடுத்தாலே வந்து உங்களால் தாங்க முடியல. ஸோ நம்மளுடைய சைக்காலஜி மெச்சூரிட்டியை வந்து தயவு செஞ்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து நான் சொல்ல வர்ற கருத்து.